ஹோம்மேட் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்திக்கு மாவு ரசம்ல அந்த மாதிரி வரசிட்டே இருக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வரச சரியாயிரும். கிச்சன் கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணி அதில் மாவு ரசுங்க. அப்போ தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வீடியோவில் காணிக்கிற மாதிரி இழுத்து மாவு பிசையணும். 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் இழுத்து பிசைஞ்சிட்டே இருங்க. இனி ஒரு 15 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சு ஒரு பந்து போல ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க முட்டை சேர்க்கனாலும் சேர்க்கலாம். 2 மணிக்கூர் அப்படியே ஊற விட்டுக்கோங்க. இனி தனி பால் ஆட்டு ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு பாலுக்கு மேலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 மணிக்கூர் ஊற விட்டுக்கோங்க. 1 மணிக்கூர் ஊறினதுக்கு அப்புறம் ஒரு பால் எடுத்து ஒரு கவுண்டர் டாப்ல கொஞ்சம் ஆயில் போட்டு சும்மா கையை வச்சு விரிச்சா போதும். சும்மா ஏனா தானும் விரிச்சா போதும். வீடியோல காமிக்கிற மாதிரி நல்லா விரிச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சுத்துனா போதும். அப்படி இல்லைன்னா நல்லா விரிச்சிட்டு கத்தி வச்சு நல்லா கோடா போட்டு நல்லா சுத்தி எடுத்தா போதும். இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் அதிகமா எடுக்கும். டைம்